மார்கழியில் மங்கள இசை, மணிக்கணும் மார்கழியில் மக்கள் இசை. காலங்காலமாக நமக்கு சொல்லப்பட்ட நாளிதழ்களை நிரப்பிய செய்தியினுடைய தாக்கம் தான் இந்த தடுமாற்றம். மார்கழியில் இசை கச்சேரிகள் நடத்தப்பட்டாலும் வெகுமக்கள் பரப்பிலிருந்து விலகி இருந்திருக்கு. மார்கழி நமக்கானது இல்லையா, நம்முடைய கலை வடிவம் எங்கே என்ற வெக்கையினூடாக வெளியமைத்து கொடுத்தது தான் நீலம் பண்பாட்டு மையத்தின் மக்கள் இசை. நீலம் மக்கள் இசை பரப்பில் பதித்த வேரென்பது கலை பண்பாட்டு வடிவத்தில் பெரும் முயற்சி, புறக்கணிக்கப்பட்டவர்களை ஒருங்கிணைத்த பாய்ச்சல். மக்களின் பார்வையில் மக்கள் இசை என்ன? மக்கள் இசை மேடை முன் கூடிய கடந்த வருட 12,000 ஆகட்டும், இந்த வருட 25,000 ஆகட்டும், ஒரு செய்தியை சொல்ல வருது, நம்மிடம் பேசியவர்களைப் போலவே. நான் போகிற போக்கில் கேட்டுட்டு போன ஒரு இசையை மேடையில் பார்க்குறப்போ ஆச்சரியமாக இருக்கு என்கிறார் அரியலூரை சேர்ந்த ஜெயச்சந்திரன். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் சொல்லி தான் கேட்டிருக்கேன். இது முறையாக நேரில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது. யாரும் போகிற இடத்துல பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி இடத்துல கேட்டிருக்கேன். இதெல்லாம் பல தொன்மையாக நடக்கிற இந்த மாதிரி விஷயங்கள், இதெல்லாம் அந்த ஒப்பாரி இதெல்லாம் நான் அந்த மாதிரி நேரில் பார்த்ததில்ல. முறையாக இந்த பழைய இசைக்கருவிகள் பல எல்லாத்தையும் இப்போ தான் முதல்ல நேரில் எனக்கு பார்க்க. ரஞ்சித் அண்ணாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறது மட்டும் போதாது, சமூக பொறுப்பும் அக்கறையும் அவர்கிட்ட இருக்குது. நான் சின்ன வயசில் பார்த்த ஊரில் தொலைச்ச கலை வடிவத்தை சென்னையில் திரும்பி பார்க்குறப்போ சந்தோஷமாக இருக்குங்கிறார் சுதாகர். ஏன்னா நிறைய பேர் அவங்க அதாவது இந்த சமுதாயத்துலேருந்து வர்றவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஏதோ ஒரு கோட்டாலேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல லெவலுக்கு போயிட்டாங்கன்னா அவங்களோட ஃபேமிலி அவங்களோட சர்க்கிளை மட்டும்தான் பண்ணிப்பாங்க. ரஞ்சித் அண்ணனை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம், அதாவது இந்த அடித்தட்டுல இருந்து வரவங்களோட பிரச்சனை என்ன, அங்கேருந்து அவங்களுக்கும் வேற எதனா நம்ம பண்ண முடியுமா அப்படின்ற வரைக்கும் யோசிக்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இசை அப்படிங்கிறதே இந்த அடித்தட்டு மக்கள்கிட்ட தான் வந்தது. பல நூற்றாண்டு காலமாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு இசை ஒரு பர்டிகுலர் சமூகம் மட்டுமே பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் ஆச்சு அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துவாங்க, பேப்பரில் வரும், நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம் அதில். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ இந்த இசை அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ நம்ம ஊர் சைடில் தூத்துக்குடி சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இசைன்றது நாட் ஓன்லி இந்த ஒரு இதோடைய வயலின் அதோடய போயிடாது. நிறைய அடித்தட்டு மக்கள்கிட்ட அவங்க பேசுகிறதுலேருந்து இசை, அவங்க பாடுறது இசை, வயலுக்கு போகும்போது ஒரு இசை, இதுதான் ஆரம்ப இசை. அதெல்லாம் இவங்க ஸ்டேஜில் பண்ணுறது கொஞ்சம் நிறைய, அதாவது கிராமத்து கலைஞர்கள் அவங்க எல்லாத்தையுமே ஒன்றிணைச்சி ஒரு ப்ரோக்ராமாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், பாராட்டுக்குரிய விஷயம். இதை முன்னெடுத்து கொண்டு போகிற ரஞ்சித் அண்ணனுக்கு உண்மையிலே வாழ்த்துக்கள் சொன்னால் பத்தாது. அது ஒரு சமூக பொறுப்போடு எடுத்து செய்கிறாரு. இப்போ சென்னையிலேருந்து இங்கே வந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கும். நம்ம ஏதோ ஒரு புது இடத்துக்கு போகிறோம், ஆக்சுவலி அந்த கம்யூனிட்டி பிரச்சனை வேறு, அதை ஃபேஸ் பண்ணி தான் சென்னையிலே இருக்கணும். பட் இப்போ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள்லாம் நல்லா வருது. அது அதில் மிகப்பெரிய பங்கெடுப்பு அந்த சினிமா ஃபீல்டுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அண்ணனுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு எதிர்காலமாக இருக்குது. மார்கழி இசைனா அது கர்நாடிக் தான் அப்படின்னு இருந்த சூழலில் மக்களின் வாழ்வியலுக்குள் இருந்த இசையை மீட்டெடுத்து வர இந்த முயற்சி மிக முக்கியமானது என்கிறார் நடராஜன். ரொம்ப தொடர்புடையது என்னுடைய வாழ்க்கையோட. நான் பற இசை பல விஷயங்களே, பற இசை மட்டும் இல்லை, எல்லா இசையும் கூடயும் ரசிக்கக்கூடியாரு, தெருக்கூத்து மற்ற எல்லா கூத்தையும் ரசிக்கக்கூடியாரு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கிராம வாழ்க்கையில் அது ரொம்ப நெருங்கியாக தொடர்புடையது. அந்த இசையை மார்கழி மாதம் என்பது ஒரு வெறும் கர்நாடிக் இசை அப்படின்ற மட்டுமே இல்லாமல் மக்களுடைய இசைன்னா நான் கிராமங்களில் கேட்ட இசையை அதை முதல்ல ஒரு ஒரு சென்னைக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான ஒரு 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 பரப்புல கொண்டு வந்தது நீலம் பண்பாட்டு மையத்துக்கு ஒரு முக்கியமாக. இதுக்கு முன்னால பலரும் அதை முயற்சி எடுத்திருக்காங்க. ஆனா ஒரு ஒரு பெரிய எலைட் சர்க்கிள்குள்ள ஒரு வரலாறு கொண்டு வந்தது நீலம் பண்பாட்டு மையத்துக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கு. நான் அயனமகன் வரோம். நீலம் பண்பாட்டு மையம் இது ஒரு 5 வருஷமா நடத்திட்டு இருக்காங்க. மார்கழி மக்கள் இசை இது நான் தொடர்ந்து ஒரு 2 இயர்ஸாக வரேன். தம்பிலாம் புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் வரானுங்க, அதான் கூப்பிட்டு வந்தேன். இப்போ எதுக்காக நம்ம வரோம்னா, ஒன்று பாரதித்தானே அவர் வரோம் ஃபர்ஸ்ட். ஒன்று செகண்ட் என்னன்னா, தெரியாத கலைகளை பார்க்கலாம், என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி வாசிக்கிறாங்க, எப்படி பாடுறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கலாம் வந்தோம். இது எந்த இயக்குனரும் யாரும் பண்ணல, அண்ணன் பாரதி மட்டும் தான் பண்ணுறாரு. பண்பாட்டு கலைகளில் மீட்டெடுக்கிற வகையில் இது பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷம்.
கான்சர்ட்னாலே சினிமா பாட்டு தான், நம்ம அதிகமாக கேட்ட பாட்டு தான் அதில் பார்க்க முடியும். ஆனால் கானானாலே மூஞ்ச சுளிக்கிற ஒரு சூழலில் கானாவை வச்சு ஒரு கான்செப்ட் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது என்று சொல்லும் கல்லூரி மாணவர். இன்னொன்னு, இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்தது தான். ஆனா வந்துட்டு வெளியில வர மாட்டேங்குது. ஒரு சர்க்கிள்குள்ளேயே இருக்கு. அதை வந்து இவங்க வெளில கொண்டு வராங்க. அது வந்து ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம். அதான் சப்போர்ட் பண்ணலாம்னு இருக்கோம். மெயினா பாத்தீங்கன்னா இப்போ கானா எல்லாம் ப்ளே பண்றாங்க. கானா சாங் வந்து உண்மையாவே கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா நீங்க வந்து அது கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சொல்லுவாங்கன்னா நான் இந்த பாட்டுலாம் கேக்குறீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அது வந்துட்டு ஒரு மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. ஆனா இங்க வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ்ல அதை ப்ளே பண்ண ஆரம்பிக்கும் போது அது இன்னொரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. போய் பாட முடியுமா, நம்ம கானா எல்லாம் போய் இந்த மாதிரி கான்சர்ட்ல பாட முடியுமா, பெரிய ஸ்டேஜ்ல பாட முடியுமா நினைக்கிறது வந்துட்டு இவங்க நிஜமாக்கிட்டு இருக்காங்க. இதுவும் எங்களால பண்ண முடியும், எங்களாலையும் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலியமா வந்துட்டு இன்னும் நிறைய இடத்துல ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல, அங்க நடக்கிற கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ்ல கூட கானா வந்துட்டு வைக்க வாய்ப்பு இருக்கு. அது இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போக வாய்ப்பு இருக்கு. மக்கள் இசை துவங்கி வைத்த எம்பி கனிமொழி, இதை காண வரும் மக்கள் திரள், மக்கள் இசையில் வைக்கப்பட்ட பீஃப் கடை, மக்கள் இசையில் நடந்த பச்சையப்பன் கல்லூரி, அம்பேத்கர் பாடல், ஒப்பாரி பாடல் எல்லாத்துக்கும் பின்னாடியும் கதையும் அரசியலும் இருக்குது. எல்லா அரசியலுக்குமான எதிர்குறலும் கலை பண்பாட்டு வடிவத்தில் காலூன்றி தான் ஆரம்பிக்கும். மக்கள் இசை தொடங்கிய இடமும் மக்கள் இசை முன்னகரும் இடமும் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது, எல்லா வடிவத்திலும் எல்லா சூழலிலும். ரொம்ப ஜோரமா மார்கழி மக்கள் இசை சீசனார பாரமா